الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين صدق الله العظيم. عن عثمان بن غفان رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من مات وهو يعلم أنه لا إله إلا الله دخل الجنة رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனமாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்து அதிலையும் குறிப்பாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 9வது நாள் அரஃபாவுடைய தினத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த அரஃபாவுடைய தினம் என்று சொல்லக்கூடிய நாள் அது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு நாள், ஒரு கண்ணியமான ஒரு நாள், ஒரு சிறந்த சிறப்புக்குரிய ஒரு நாள்ல தான் நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இது வாழ்க்கையில மற்ற நாட்களை போல இது லேசான ஒரு நாள் அல்ல. நாங்க நீங்க நினைக்கிறத போல ஒரு லேசான ஒரு நாளை நாங்க கடக்கிறோம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்றைய நாள் அதிகமானவங்க நோன்பாளிகளாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த நாள் சுன்னத்தான நோன்ப யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, எந்த முஸ்லிம் பிடிக்கிறாங்களோ அந்த முஸ்லிம்களுடைய 2 வருடத்துடைய பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக மாறும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தியிருக்கிறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அரஃபாவுடைய நாள் ஷைத்தான் தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நாள். ஷைத்தானுக்கு விருப்பமே இல்லாத ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அவ்வளவுக்கு வெறுப்புக்குரிய ஒரு நாளாக ஷைத்தானிடத்தில் இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது. ஏனென்றால் அல்லாஹ்விடத்துல ரொம்ப விசேஷமான நாள், அது ஷைத்தானுக்கு ரொம்ப வெறுப்பான நாள். அதனால இந்த நாளை நாங்க வாழ்க்கையில வீணாக்க கூடாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹு தஆலா மனிதர்களை மன்னிக்கிறத போல வேற எந்த நாளையும் அதிகமா மன்னிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு மனிதர்களுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்க தயாராகிறான். அதனால வாழ்க்கையில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடணும். இன்னும் ஒரு ரிவாயத்துல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள்ல நரகத்தில் இருந்து மனிதர்களை அல்லாஹு தஆலா விடுதலை செய்யக்கூடிய அளவு வேற எந்த நாளையும் விடுதலை செய்யறதும் இல்லை. அப்ப நாங்களும் நீங்களும் யோசிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு விசேஷங்களை வச்சிருக்கிறான் என்றா இந்த நாள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு ஒரு சிறந்த நாளாய் இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கப்படுத்தினாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அதாவது இஸ்லாம் பூர்த்தி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட குர்ஆன் ஆயத், இஸ்லாம் பரிபூரணமாக்கப்பட்ட ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். இந்த ஆயத் இறங்கின நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க எல்லாரும் உறுதியாக 9வது நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் நாங்க எல்லாரும் அரஃபால ஈந்தோம் என்பதாக சொன்னார். ஆனா சில மனிதர்கள், கலிமாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், யூதர்கள் வந்து சொன்னாங்க, இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்ட நாள், அப்படியான குர்ஆன் ஆயத் அல்லாஹ் இறக்கினானே, இந்த நாள்ல இந்த குர்ஆன் ஆயத் இறங்கினதால இந்த நாள்ல மட்டும் எங்களுக்கு இப்படி ஒரு ஆயத் இறங்கின்றா யூதர்கள் சொன்ன வார்த்தை, அந்த நாளை நாங்க பெருநாளாக எடுத்து வேண்டாம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொன்னாங்க, அந்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், இதுல சந்தேகம் இல்லை. 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஈந்தோம், அந்த நாள்ல தான் இந்த குர்ஆன் ஆயத் இறங்கிச்சு என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப தெளிவாக பேசினார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு நாள், துஆ செய்வதற்கு மிகவும் தகுதியான ஒரு நாள். இன்றைய நாளுடைய அசரோட எல்லா வேலையும் நிப்பாட்டும். என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் அசரோட அப்படியே நிப்பாட்டும். அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் என்னையால் எவ்வளவு துஆ செய்ய இயலுமோ அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய துஆவையும் கபூல் செய்யற நாள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள். வாழ்க்கையில் எங்களுக்கு தேவைகள் இருக்குதா இல்லையா? எவ்வளவு தேவைகள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த நாளை வீணாக்க வானம், சும்மா கழிச்சிட வானம், துனியாண்டு இந்த நாளையும் துனியாக்கே கொடுத்துட வானம். வாழ்க்கையில வீணாக்காம இந்த நாளை கண்ணியமாக கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதுக்கு போற வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நாங்க அரஃபா அடைவோமா இல்லையான்னு தெரியாது. அரஃபாவுடைய தினம் எங்கட வாழ்க்கையில வருமா இல்லையான்னு தெரியாது. எங்களுக்கு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. எனவே இந்த நாள் எங்கட வாழ்க்கையில இந்த வருடம் அல்லாஹு தஆலா அடைவதற்கு வச்சிருக்கிறான் என்றா இது பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக நினைச்சு அமல் செய்வோம். வாழ்க்கையில எங்கட தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்போம். யாருக்காவது எங்களால தவறு நடந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. எங்கட வாய் திறந்து சொல்ல இல்லாத எவ்வளவு கஷ்டம் ஈக்குது. வெளியில சந்தோஷமாக ஈக்கிறமாய் நடிக்கிறோமா இல்லையா? நல்ல சுகண்டியாக வாழ்றோம், நல்லபடியாக ஈக்கிறோம், மாஷால்ல நல்ல வேலையில ஈக்கிறோம், நல்ல தொழில் ஒன்று ஈக்குது, நல்ல சம்பளம் ஈக்குது என்பதாக நல்ல ஈக்கிறோம் என்று மனுஷனுக்கு வெளியில காட்டி நடிக்கிறோம். சும்மா பொய் வாழ்க்கை நடிச்சு கொண்டு ஈக்கிறோம். ஆனா கல்புல கூட பிறந்த சகோதரனுக்கு கூட சொல்ல இயலாத எவ்வளவு கஷ்டம் ஈக்குதா இல்லையா? எவ்வளவு துயரம் ஈக்குது, எவ்வளவு பிரச்சனை ஈக்குது, எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு கவலை, எவ்வளவு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, எவ்வளவு தொழில் செய்யற இடத்துல பிரச்சனை. யாருக்கிட்ட பேச போறோம்? இதெல்லாம் மனுஷன் கிட்ட பேச வானம். ஒரு மனிதனை நம்பி இன்னொரு மனிதன் கஷ்ட நஷ்டத்தை சொல்ல வானம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல உள்ளம் படைத்தவர்கள் துஆ செய்வாங்க. ஆனா இன்றைய நாள் அரஃபாவுடைய நாள், அல்லாஹ்வோட பேசுறேன். அதனால அல்லாஹ்வோட பேசுங்க. எனக்கு இவ்வளவு கஷ்டமீகி, இவ்வளவு நஷ்டமீகி, தொழில நிம்மதி இல்லாம ஈக்குது, சரியான பிரச்சனை ஆகிக்குது, சஞ்சலங்கள் ஈக்குது, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஈக்குது, கடன் பிரச்சனை ஈக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வோட பேசுங்க. மக்ரிபுக்கு முன்னால பேசுங்க. மக்ரிபோட முடிஞ்சு அரஃபா. அதனால மக்ரிபுக்கு முன்னால அல்லாஹ்வோட எவ்வளவு பேச இயலுமோ பேசி இந்த நாளை கண்ணியமாக கழிக்க முயற்சி செய்யுங்க. எங்களோட துஆக்களை அங்கீகரிக்கிறதுக்காக அல்லாஹ்வோட சண்டை முடியுங்க. யாரும் என் துஆவனை ஏற்றுக்கொள்ளதான் ஓணும். அல்லாஹ்விடத்துல கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் தருவான். பெரிய பெரிய பாவிகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கலையா? எவ்வளவு பேர் நரகத்துடைய விளிம்புக்கு போனவங்க சொர்க்கவாதியாக மாத்தி மௌத்தாக்கின ரப்பில்லை எங்கட ரப்பு. எத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுத்தார்.
எவ்வளவு மனிதர்களை சொர்க்கவாதியாக மாற்றி மௌத்தாக்கினான். அல்லாஹு தஆலா எங்கட பாவங்களை மன்னிக்கிறது பெரிய செய்தி இல்லை. அல்லாஹ்க்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், அடியான் என்னையோட பேசுவானா, எனக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பானா, என்னிடத்தில் அவனுடைய தேவைகளை முறையிடுவானா. அதனால இந்த நாள் ஒரு சந்தர்ப்பமாக எடுங்க. இந்த நாளை வாழ்க்கையில வீணாக்கவானம். யாரெல்லாம் இன்றைய நாள்ல நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அத்துணை நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. முழு முஸ்லிம்களுடைய துஆவையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. எல்லா பிரார்த்தனைகளையும் கபூல் செய்து கொள்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜாஜிகளாக ஹஜ்ஜுடைய கடமையில் இருக்கிறாங்களோ அத்துணை ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜுன் மபரூராக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இனி வரக்கூடிய காலங்கள் மௌத்துக்கு முன்னால ஒரே ஒரு தடவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் பலவிதமான அமல்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாலும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமலை நாங்கள் எல்லாரும் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் 9வது நாள், நாளைய நாள் 10வது தினம். அல்லாஹ்வுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய அமல்கள்ல ஆக விருப்பமான ஒரு அமல் தான் உதுஹியா, குர்பானுடைய அமல். எல்லாரும் நியத்து வச்சிருப்பீங்க, எல்லாரும் தயாராக இருப்பீங்க. இருந்தாலும் 1-2 விஷயங்களை இந்த இடத்துல ஒரு ஆலிம் என்ற அடிப்படையில கடமை என்ற ரீதியில ஞாபகம் ஊட்டிக் கொள்ற. குர்பான் என்றது வாழ்க்கையில லேசான அமலே அல்ல. இதெல்லாம் எங்களுக்கு சும்மா விளைஞ்சது ஒரு கத்தி ஒன்று எடுத்து அறுக்கிறத போலதான். இந்த மாசத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிற அமல்கள் இருக்குது. இந்த அமல்கள்ல மனுஷனுடைய அறிவுக்கு படாத ஆன்மீகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சும்மா உதாரணமா யோசிங்க, நான் சும்மா ஷார்ட்டாக விளங்கப்படுத்துறேன். ஒரு மனிதன் வந்து எங்ககிட்ட கேட்கிறாரு, ஹஸரத் நாங்க காபாவுக்கு போறோம், காபத்துல்லா ஒரு தவாப் 7 முறை சுத்துறோம், இந்த 7 தடவை சுத்துறேல என்ன இஸ்லாம் என்று கேட்டா என்ன பதில் சொல்லேன்? ஏன் 7 தடவை சுத்தணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, நாங்க ஏன் அப்படி செஞ்சாங்க? காரணம், சபப். காரணம் சொல்ல முடியாது. ஏனென்றா இது எங்க அறிவுக்கு படாது. எங்களுக்கு தெரியா இந்த ஹஜ்ஜில் அல்லாஹ் வச்சிக்கிற அமல்ட உள் நோக்கம் என்ன. ஏன் நாங்க வைத்து ஷைத்தானுக்கு கல் அடிக்கணும்? அதுவும் நாங்க முஸ்தலிஃபால தான் கல்லு பொறக்கணும். ஏன் வைத்து ஷைத்தானுக்கு கல் அடிக்கணும்? ஏன் என்று கேட்டா தெரியா. பொதுவா சுத்தத்தை விரும்புற மார்க்கம் இஸ்லாம். சுத்தமா இருக்க சொல்லி செல்லப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் புற யாரு ஹஜ்ஜுக்கு போறாங்களோ, யாரு ஹஜ்ஜுக்கு போகாம குர்பான் கொடுக்க இருக்கிறாங்களோ, சுத்தமா இருங்க என்று சொன்ன மார்க்கம், சுத்தமா ஈந்தா நன்மை என்று சொன்ன மார்க்கம், சுத்தமா ஈக்கிறது அல்லாஹ்க்கு விருப்பம் என்று சொன்ன மார்க்கம். அதே மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது 10 நாள் நெவம் கூட வெற்றல. நீங்க நெவத்தை வெட்டி சுத்தமாக சாப்பிடுங்கன்னு தானே சொல்லப்பட்டிருக்குது. ஆனா 10 நாள் நெவங்கள் வெட்டி இல்லையேன்? காரணம், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மர்மஸ்தானத்துடைய எந்த முடியையும் அகற்றேலா. அது தலையோ முகமோ மர்மஸ்தானமோ வெட்டேலா. காரணம், பெருநாளுடைய தினத்தையும் அப்படிதான் அடையணுமோ, குர்பான் கொடுக்கிற வரைக்கும் அப்படிதான் நீக்கும். பெருநாளைக்கு அடுத்த நாள் குர்பான் கொடுக்கறீங்களா, அது வரைக்கும் அப்படிதான் நீக்கணும். காரணம், சபப். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐத்தான் உலமாக்கள் சுருக்கமா சொல்லிட்டாங்க, இந்த மாசத்துல அமல்ல மனுஷன் அறிவுக்கு படாத ஆன்மீகம் தான் நீங்க. இது எங்களுக்கு யோசிச்சா இது ஒன்றும் இல்லைன்னு தான் படும். அதே போலதான் குர்பானும். சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, எப்படி இந்த காலத்துல கேட்கறத போல, மா ஆதிஹில் அலாஹி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்ன இது வருஷா வருஷம் உலகியா யா ரசூலல்லாஹ், வருஷா வருஷம் ஆடு மாடு அறுத்து கொண்டு என்னது இது உலகியா? அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டா சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய சுன்னத். கேட்டாங்க, வமாலனா ஃபீனா யா ரசூலல்லாஹ், சரி அவங்களோட சுன்னத்தை நாங்க செய்யறதால எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ்? இதெல்லாம் கேட்ட கேள்விகள் சஹாபாக்கள். இந்த காலத்துல எங்களுக்கும் சந்தேகம் வந்து, நாங்க மிச்சம் டூலே ஏன் மார்க்கங்களை நாங்க படிக்கிறது இல்லை, ஷரியத்தை நாங்க சரியா படிக்கல. அப்ப இந்த கேள்விகள் ஏன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுடைய நோக்கம் ஒரே வார்த்தையில சொல்லணும் என்றா, இந்த அமல்கள் எல்லாம் ஏன் வச்சிக்கிறான் என்றா, ஹஜ்ஜில் அல்லாஹ் பார்க்கிறது நான் சொல்றத நீ செய்றியா இல்லையா. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட நண்பனா மாறினி சும்மா இல்ல, சொன்ன கட்டளைக்கு பின்னால எந்த கேள்வியும் நீக்கல. கொஞ்சம் யோசிங்க, ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் என்னண்டா, உங்களோட மனைவியை கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வந்துடும், மனைவியும் கை குழந்தையும் பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுடணும்.
ஆனா விட்டுட்டு வாரீங்க, ஏன் விட்டுறீங்க, என்னத்துக்காக வேண்டி விட்டுறீங்க, காரணம் சொல்றல்ல. கொஞ்சம் யோசிங்க. நாங்க எங்கட மனைவிய இங்க இருந்து கொண்டு போய் கண்டியில டவுன்ல விட்டுட்டு வர சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனா ஒரு காரணமும் சொல்லாம ரிட்டர்ன் வரணும் என்றா இதை நாங்க கபூல் செய்வோமா? இங்க இருந்து எங்கட மனைவி கண்டிக்கு அனுப்புறேன்டாலே நாங்க தனியா போறேன்டா எத்தனை கால் அடிச்சு விசாரிப்போம். எங்க இருக்கிறீங்க, எங்கால போறீங்க, எப்படி இருக்குது, என்ன சாப்பிட்டீங்க, எத்தனை கேள்விகள் கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால பின்னுக்கு வார ஒரு விஷயத்தையும் யோசிக்கல. கொண்டு போய் துட்டாங்க. அந்த மனைவிய கை குழந்தையோட சுத்தி பாக்குறாங்க. ஒரு மரம் மட்டும் இல்ல, தண்ணி குடிக்க ஒரு இடம் இல்ல, ஒரு நீர் நிலை இல்ல, வெறும் மண்ணு மட்டும்தான், சுத்தி மண்ணு மட்டும்தான், ஒரு நிழல் சரி இல்ல. சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. ஒன்றுமே இல்ல. இந்த நேரத்துல விட்டுட்டு ஒன்றும் பேசாம உரம வேகமா நடந்து வராங்க. அந்த ஹாஜர் என்று சொல்லக்கூடிய பெண் ரொம்ப பக்குவமான பெண். கேக்குறாங்க, ஏன் என்னைய விட்டுட்டு போறீங்க ஒன்றும் சொல்லாம, என்ன காரணம், இங்கேன் வந்தோம், ஒன்றும் சொல்லல. அழுது 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 வாராங்க. அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் விளங்கினாங்க, இது சும்மா இவங்க செய்யல, எங்கட மனைவி விளங்க மாட்டா. ஆனா அந்த பெண் விளங்கிட்டா. உடனே கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை சுட்டிமா விட்டுட்டு போறீங்கன்னு தெரியும். கேட்ட உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேகமா போனவங்க நின்றோடனே அவங்களுக்கு விளங்கிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திரும்பியும் பார்க்கவானும் அப்படியே வைத்திரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால நாங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சொல்லிட்டாங்க, அல்லாஹ் சொல்லிட்டானே, நீங்க வைத்திருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கல, வைத்தான். இப்ப துவா கேட்டாங்க, கையேந்தி துவா பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த இடத்துல ஒன்றும் இல்ல, நீர்நிலை இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. ஆனா துவா கேட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி துவா கேட்கல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கேட்ட துவாவை வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், சாப்பாடு கொடுக்கணும், சும்மா சாப்பாடு அல்ல, பழங்களை நீ சாப்பாடா கொடுக்கணும். யா அல்லாஹ், எவ்வளவு ஈமானியத்துக்கு அல்லாஹ்வோட தொடர்பு. நீர்நிலையே இல்ல, மரம் மட்டும் இல்ல, இந்த இடத்துல பழங்களை நீ சாப்பாடா கொடுக்கணும். எதை சரி தின்னுங்க இல்ல இல்ல, ஏண்ட ரப்பனைய கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை. அவ்வளவு கட்டளைய வாழ்க்கையில எடுத்த சுட்டின் தான் கலீலுல்லாவாக மாறினான். ஆனா வாழ்க்கையில எங்களுக்கு சந்திக்கிற அமல்கள்ல துல்ஹிஜ்ஜால எத்தனை கேள்வி, ஏன் குர்பான், ஏன் அது செய்யணும், ஏன் இது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அதனால இந்த அமல்ல ஒரு கேள்வியும் இல்ல. குர்பான் என்றது அது இன்றைக்கு நேற்று வந்த அமல் அல்ல, எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆரம்பம் என்றார். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல துல்ஹிஜ்ஜால ஆரம்பிக்கப்பட்ட அமலா கேளும். ஆனா இந்த ஆடு மாடு அறுப்புன்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆரம்பிக்கப்பட்டது. குர்ஆன் பேசுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ் கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா, இஸ் கர்ரபா குர்பானன் வத்லு அலைஹிம் நபஅ இப்னை ஆதம பில் ஹக், இஸ் கர்ரபா குர்பானன் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆகர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ரெண்டு மகன்மாருடைய விஷயத்துல ஒரு பெண்ணுக்கு சண்டை பிடிச்சா. அல்லாஹ் சொன்னான், ரெண்டு பேரும் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைங்க, எந்த ஆட்டை நான் வானுலோகத்துக்கு உயர்த்தி கொள்றனோ அவங்களோட குர்பான் கபூல் என்றான். இந்த நேரத்துல ரெண்டு பேர் ஆடு மீந்துச்சு, ஒரு ஆடு உயர்த்தப்பட்டுச்சு, ஒரு ஆடு உயர்த்தப்படல. அப்ப குர்பான் என்றது ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வாகவும் அந்த காலத்துல ஆடு மாடு அறுக்கிறத கொண்டு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது. அப்ப இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலேருந்து வருவது. சில தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல உயர்த்தப்பட்ட அந்த ஆடுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல இறக்கப்பட்டுச்சு என்பதாக எழுதுறாங்க. அதனால இந்த அமல் என்றது ரொம்ப பழமையான ஒரு அமல் வாழ்க்கையில, இது லேசான அமல் அல்ல. முதலாவது நாங்க விளங்கணும், குர்பான் என்றா என்ன, உதுஹியா என்றா என்ன. சிலவங்க அதை போட்டு குழப்பி கொள்ற, என்னத்துக்காக வேண்டி குர்பான் என்றா உதுஹியா ரெண்டு பேர். குர்பான் என்றா கருப் என்ற வார்த்தையிலிருந்து உருவாகின பேர். அல்லாவுக்கு உலமாக்கள் எழுதுறாங்க, தகர்ருபன் இலல்லாஹி தஆலா, அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமாக்குற அமல் தான் குர்பான், அதுக்கு தான் இது குர்பான் என்ற பேர். அப்ப உதுஹியாண்டா இதுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷரஹ் நவவி அலா குல்லி முஸ்லிம் என்ற கிதாப்ல ரொம்ப தெளிவாக எழுதிக்கிறாங்க, தீல சம்மைத யப்தஉ ஃபீ வக்தி துஹா, இதுக்கு ஏன் உதுஹியா என்பதாக பேர் என்றா இந்த அமல் ஆரம்பிக்கப்படுறது துஹாவுடைய நேரத்துடைய ஆரம்பத்துல. நாங்க தொழுது முடிய போகல துஹாட நேரம் ஆரம்பமே, தொழுது முடிஞ்சு குத்பாவுக்கு எவ்வளவு நேரம் எடுப்பாரோ அந்த நேரம் முடிஞ்ச உடனே குர்பான் ஆரம்பம். அப்ப அந்த நேரத்துல ஆரம்பிக்கிறதால தான் உதுஹியா.
துஹாவுடைய நேரம் ஆரம்பிக்கப்படக்கூடிய அமல். இது அதிகமானவங்களுக்கு தெரியுத வாழ்க்கையில தெரிஞ்சு கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல குர்ஆன் அல்லாஹ் தஆலா தொழுகையை பத்தி எங்கெல்லாம் பேசுறானோ அந்த இடத்துல எல்லாம் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் தொழுகையோட சேர்த்து அல்லாஹ் குர்பானே பேசிக்கிறான். குர்பானையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப விளங்கணும், தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ வாழ்க்கையில குர்பானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வருஷம் யாரெல்லாம் கொடுக்கலையோ வார வருஷம் நீயத்து வைங்க, என்னையால ஒரு குர்பான் நடக்கும். சில மனிதர்கள் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு எப்படி குர்பான், நாங்க எப்படி அதெல்லாம் கொடுக்கிறது, யாருக்கு கடமை, எங்களுக்கு கடமை இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரொம்ப தெளிவாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ஃபிக்ஹ்ல ரொம்ப தெளிவா எழுதிக்கிறாங்க யாருக்கு குர்பான் கடமை. கிட்டத்தட்ட துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் 11 பவுன் அல்லது 82 கிராம் தங்கத்துக்கு யாரு சொந்தமோ அவருக்கு குர்பான் கடமை. யாருக்கு ஜகாத் கடமை அவருக்கு குர்பான் கடமை. அப்படி இல்ல 612 கிராம் வெள்ளி, அதனுடைய பொறுமதி 32,000 40,000. இது குடும்பத்துடைய மனைவியுடைய புள்ளையோட உம்மவாப்பட செலவெல்லாம் போக 40,000 இவருடைய கையில எக்ஸ்ட்ராவா சல்லி ஈக்கிதா இவருக்கு குர்பான் கடமை என்பதாக உலமாக்கள் எழுதுறான். சில மனிதர்கள் கேட்கிறாங்க வந்து, ஹஸரத் கடன் ஒண்டிக்குது, கேட்கிறவர் வந்து இறங்குறது கார்ல, கையில வச்சுக்கிறார், நல்ல மொபைல் போன் உண்டு, ஆனா எங்களுக்கு குர்பான் கடமையான்னு கேட்கிறார். கடன் ஒன்று ஈக்குது என்று சொல்றார். 2 வகையான கடன், மொல்ல கொடுக்கிற கடன், அப்படி இல்லாட்டி அவசரமா கொடுக்கிற ஒரு கடன். அவசரமா கொடுக்கிற கடன் ஈண்டேண்டா இந்த இடத்துல முதலாவது குர்பான பின்னு காக்கணும், கடனை முற்படுத்தும். சில மக்கள் ஈகிறாங்க, மொல்ல கொடுத்தா போதும் அந்த கடன் என்றா இந்த இடத்துல உலமாக்கள் கடன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க முதலாவது குர்பானை கொடுக்கும். இன்னும் சில உலமாக்கள் எழுதுகிறாங்க, இந்த பேச்சை தவறா எடுக்கவானம், தவறா எடுத்தீங்கன்னா வந்து தனியா கேளு, தவறா எடுத்துக்கொண்டு பேசிடுவான். சில உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதன் உதகியா கொடுக்கிற நீயத்தீந்தா கடன் எடுத்து கொடுக்கலும் என்று எழுதுறான். காரணம் எழுதுறாங்க எப்படி என்றா, ஏன் கடன் எடுத்து கொடுக்கலும் இந்த அமல் என்றா எடுத்த கடனை அவர் அவசரமா கொடுக்கணும் என்பதாகவும் எழுதுறாங்க. அப்ப யோசிங்க உலமாக்கள், ஏன் இந்த அமலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏனென்றா அல்லாவுக்கு ஆக விருப்பமான அமல் பெருநாளுடைய தினம் வந்து குர்பான் தான். சரியான விருப்பமான அமல். இத வாழ்க்கையில விளங்குறாங்க இல்ல, இதை சும்மா லேசா செஞ்சுட்டு போறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில மக்கள் ஈக்கிறாங்க, யாரும் தவறா எடுத்துக்கொள்ள வாணும், இந்த விடயங்களை கொஞ்சம் மூண்டி பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஈக்கிறோம். சில மக்கள் ஈக்கிறாங்க, இனி எங்களுக்கும் நேர காலம் வரணுமே, கொடுக்கறதுக்கு சல்லியோல சேர்க்கணுமே, கொஞ்சம் யோசிங்க, எங்கட வீட்டு வாசல் ஈக்கிற வாகனம் எங்களுக்கு எப்படி வந்துச்சு, எங்கட காணி பூமி எங்களுக்கு எப்படி வந்துச்சு, எங்கட வீடு வாசல் எங்களுக்கு எப்படி வந்துச்சு, எங்கட பொண்டாட்டி போட்டிக்கிற நகை நட்டு எங்களுக்கு எப்படி வந்துச்சுண்டா, இதெல்லாம் எப்படி வந்ததுண்டா நாங்க துனியாட ரீதியா ஒரு முயற்சி செய்யறோமா இல்லையா? ஒரு சீட்டு போடுறோம், கொஞ்சம் சேவிங் ஒன்று போடுறோம், இதெல்லாம் நாங்க செஞ்சு உலகத்திட பொறுமதி விளங்குது, அதுக்கு நேர காலத்தை கொடுக்கிறோம், எங்கட பணத்தை சேமிச்சு வைக்கிறோம், உலகத்துல எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஆனா இந்த அமல் எங்களுக்கு செய்யலாம். ஏன் செய்யலாம்? ஏனென்றா நாங்க அதுக்கு முயற்சி செய்யறல்ல, இந்த அமலை செய்யறதுக்கு முயற்சி செய்யல. கவலை, சில தனவந்தர்கள் செல்வந்தர்கள் கூட்டு குர்பானுக்கு போறான், வசதிக்கு தனியா குடிக்கலும், ஆனா கூட்டு யாரும் தவறா எடுக்கவாங்க. கூட்டுக்கு போறதுக்கு அனுமதி இல்ல. கூட்டுன்றது, கூட்டு குர்பான், ஒரு மாட்டுக்கு கூட்டு சேர்றது இஸ்லாத்துல 5வது இடம், முதல் இடம் அல்ல. இஸ்லாத்துல முதல் இடம் தனியா ஒட்டகம் குர்பான், இங்க ஒட்டகம் இல்ல. 2வது இடம் தனியா மாட்டு குர்பான், தனியா கொடுக்கும். 3வது இடம் தனியா ஆட்டு குர்பான். இந்த ஆட்டுடைய விஷயத்துல மிச்சம் பேர் பிழை செய்றீங்க. சில மக்கள் 1 லட்சம் கையில வச்சுக்கிறாங்க, 1 லட்சத்துக்கு மாடு கொடுக்கலாம், வார வருஷம் சல்லி சேர்த்து மாடு ஒன்று கொடுப்போம். பிழை. எவ்வளவு கையில ஈக்கிதோ, 1 லட்சம் ஈக்கிதா, ஆடொன்று கொடுக்கலுமா? கட்டாயம் ஆடு கொடுக்கதான் ஓணும். ஏனென்றால் குர்பான்ல சிறந்தது மாட வித ஆடுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 10 வருஷம் குர்பான் தனி ஆடுதான் கொடுத்தான். சிலவன் வந்து பிரஸ்டீஜ தான் யோசிக்கிறேன், அவன் பெரிய ஒரு மாடன்னு கொண்டு வந்து கெட்டிக்கிறான், நாங்க கொண்டு போய் ஆட்டை கெட்டினா சரியில்லை ரெண்டுக்கும். இதெல்லாம் பேச தேவையில்ல. ஏண்டா குர்பான் நோக்கம் சைஸோ இறைச்சோ அல்ல, நோக்கம் தக்குவா ஈமான். இது ஈந்தா இந்த சைஸ் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. என்னையால ஏண்ட ஹக்கு குர்பான் போகணும். அப்ப 3வது இடம் ஆடு தனியா,
4வது இடம் ஒட்டகம் 7 பேர்ல இருந்து 10 பேர் கூட்டு சேரலும். அப்ப இங்க ஒட்டகம் இல்ல. 4வது இடம். 5வது இடம் தான் ஒரு மாட்டுக்கு 7 பேர் சேர்றது. இப்ப நாங்க குர்பான்ல எத்தனாவது இடத்துல நாங்க எடுத்த உடனே இந்த வருஷம் கூட்டு குர்பான் போய்க்கிறோம். 5வது இடத்துக்கு தான் எப்பயும் போறே குர்பான்ல. எப்ப முதல் இடத்தை அல்லது 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி இல்ல. வாழ்க்கையில நாங்க முயற்சி செய்யறது 5வது இடத்துக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கே குர்பான் அமல்ட சிறப்பு விளங்கல்லையா? பின்னுக்கு வர ஜெனரேஷனுக்கு எப்படி சொல்லி கொடுப்போம்? அந்த பிள்ளைகளுக்கு தெரியா குர்பான் என்னன்றே தெரியா, அந்த அமல் எப்படி ஹயாத்தாக்கணும் என்று தெரியா, அந்த அமல் எப்படி பேணுதலா செய்யணும் என்று தெரியா. நாங்க சும்மா கவன ஈனமா ஈந்தா அந்த பிள்ளைகளும் அந்த அமலை பெருசா எடுக்காதே. பிள்ளைகளும் கூப்பிட்டு சொல்லணும், பாப்பா இப்படி 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 கடமை இந்த மாதிரி கொடுக்கணும். நாங்க ஹயாத்தோட இல்லாத காலம் நீங்க ஈந்தாலும் வாழ்க்கையில இந்த அமல உடவானம். இந்த நசீஹத் நாங்க நீங்க செய்யறதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில அடிச்சு செஞ்ச வசியத் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, நான் மௌத்தாகினாலும் எனக்காக வேண்டி உதவியா வருஷா வருஷம் கொடுங்கண்டா. அப்ப கொஞ்சம் யோசிங்க, இந்த அமல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீப்பா. என் அல்லாஹ்க்கு விருப்பமான அமலை நான் செய்யாம கேளுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மக்கள் ஈகிறாங்க வாழ்க்கையில இஹ்லாஸ் நீயத்தை சீராக்கிக்கோங்க. அந்த அமலை செய்யறதுக்கு முன்னால வாழ்க்கையில நீயத்தை சீராக்கு. நாங்க கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் என்ற நீயத்தை உள்ளத்துல எடு. வேற எந்த நீயத்தும் அல்ல, எத்தனை பாசலும் அல்ல, எத்தனை ராத்தலும் அல்ல. அதல்ல இங்க விஷயம். எனக்கு குர்பான் கடமையா, நான் கொடுக்கிறது என்ற ரப்புக்காக வேண்டி மாத்திரம். நீயத்தை சீராக்கிக்கோங்க. இது ஈமானோட சம்பந்தப்பட்டது, விளையாட்டல்ல. நீயத்தை சீராக்கிக்கோங்க. அதே போல ஆடு மாடு அதிகமானவங்க எடுத்திருப்பீங்க, தயாராகிப்பீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுக்கிறதல்ல விஷயம். இந்த இடத்துல ஆடு மாடு எவ்வளவு பெருசா எடுத்தாலும் அதை பராமரிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருங்க. கொழும்ப பொறுத்த மட்டும் சொல்ல தேவையில்ல. எவ்வளவு ஆடு மாடு அறுத்தத்துக்கு போறதான் தெரியும். தொண்டையில பொல்டின் பேக் ஈகுது. எவ்வளவு இடங்கள்ல இங்க எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. உண்மையில எவ்வளவு இடங்கள் அறுத்த போறதான் தொண்டையில பொல்டி நீக்கிறதே தெரியுமே எங்களுக்கு. அப்ப நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ஆட்ட மாட்ட கேட்டி யாரோ என்னென்னத்தையோ தின்னு கொடுப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளை எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சில வாலிபர்களுடைய நடவடிக்கை, சில வாலிபர்கள் ஒரு இடத்துல கொழும்புல குர்பானு கெட்டி வச்ச மாட்டுடைய காலை உடைச்சிட்டாங்க. பெரும் பிரச்சனை. சும்மா லேசல்ல, சும்மா எடுத்துக்கொண்டு வாரதல்ல, இதை கண்காணிக்கிறது எங்கட பொறுப்பு. என்ன சாப்பிட கொடுக்கிறோம், என்ன தின்னுது, என்ன குடிக்குது, எல்லாம் கண்காணிக்கும். அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த அமலை செய்யறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னுக்கு உங்களோட மிருகம் வந்துடணும். அதோட நீங்க பழகணும், அதுக்கு தின்ன கொடுக்கணும், அதை கண்காணிப்பா பார்த்து கொள்ளணும். இதை எடுத்துக்கொண்டு வாரதல்ல. சும்மா அதிகமானவங்க எப்படி புக் பண்றாங்க, ஆன்லைன்ல தான் புக்கிங். 8 போட்டோ அனுப்புவீங்க, மேலோ கீழே உண்டு, சைடு உண்டு, அந்த பக்கம் உண்டு, முன்னு கொண்டு பின்னு கொண்டு. சரி, ஓகே ஆஜி, இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. எத்தனை ராத்தல், எத்தனை பார்சல், அவ்வளவுதான். வேற எந்த கேள்வியும் அல்ல. 4 விஷயம் பார்க்கணும். பார்க்கிறோமா? கண்ணு குருடாண்டு பார்க்கணும். கண்ணு குருடாண்டு எப்படி பார்க்கிறேன்? ஷரியத்தங்களுக்கு சொல்லி தராம இல்லை, எல்லாம் சொல்லி தந்தீங்க. வலது கண் குருடாண்டு இடது பக்கத்துல போயிட்டு இடது கண் பக்கம் போயிட்டு தட்டி பார்க்கணும். உங்களுக்கு தெரியாவா பார்க்க? ஒரு ஆலிமா ஹய பண்ணி அவருக்கு ஒரு சதக்காவை கொடுத்து கூட்டிட்டு போங்க. எனக்கு தெரியா ஹசரத் பார்க்க, நாங்க கொஞ்சம் போயிட்டு பார்ப்போம். சும்மா பே மாதிரி ஈகி மாடு இல்ல டைனோசர்மா ஈகி, இதெல்லாம் செல்ற கதை அல்ல. இப்ப இது பார்க்கணும். அந்த கண் அந்த மாட்டுக்கு கண் பொட்டையா இல்லையா, கண் குருடா, நோயோட ஈக்குதா மாடு, ஏதாவது நோயோட ஈக்குதா. சில அவுட் ஸ்டேஷன்ல வளர்த்த மாடோட பாம்பு கடிச்சிக்கும். காது எல்லாத்தையும் சைடோல செக் பண்ணா உங்களுக்கு விளங்கும். பாம்பு கடிச்சிக்கும். இது பாக்குறோமா? இது ஒன்றும் பாக்குற நொண்டியா, ஒன்றும் தெரியா. சும்மா ஆன்லைன்ல புக்கிங் போட்டாடி சல்லிங்கள விஷயம் அல்ல, சல்லிகள் எங்கள விஷயம். தப்புவா? உள்ளத்துல ஈமான். இது ஈமானால நடக்கிற அமல், சும்மா பாக்குறல்ல. இது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு அடுத்தது அதிகமான ஒன்ற பில வயசை செக் பண்றல வியாபாரிகள் 100க்கு ஐத்தா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு சென்னாங்களோ அல்லாஹ் தஆலா ஒரு விளக்க தந்த நேரம் கொடுத்திப்பான ஈக்கும். சில வியாபாரிகள் ஈப்பாங்க, ரொம்ப பயங்கரமான மனிதர்களோட எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னார். நேர்மையான வியாபாரிகள் நபிமார்களோட எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னார். ஏண்டா வாய திறந்தா போய்,
பார்த்தா விளங்குது இது ஒரு குட்டி ஆடு, இதுக்கு ஒரு 2 வருஷம் பூர்த்தி ஆகிக்காது. ஆனாலும் பூர்த்தி ஆச்சு, கொடுக்கல அது பிரச்சனை ஒன்று இல்ல. 1-2 மாசம் தானே, அது பிரச்சனை ஒன்று இல்ல. இவரே பத்துவா ஒன்று கொடுத்து கொள்றாரு ஃபார்ம்ல. பில லா தذهبு இல்லா முசின்னா, வயது பூர்த்தியாகாம குர்பான் இல்ல. வயது பூர்த்தியாகாம கொடுத்தா அது குர்பான் அல்ல, அது குர்பானா கபூல் செய்யப்படாது. அதுக்கு தான் நேர்ல போயிட்டு செக் பண்ணணும். வயது பூர்த்தி ஆகியா, ஒரு ஒட்டகம் 5 கிட்டத்தட்ட 5 வருஷம் பூர்த்தி ஆகிக்கணும். 6வது வயசுல காலடி எடுத்து வச்சுக்கணும், அது பூர்த்தி. ஒரு மாடு 2 வருஷம் பூர்த்தி, 3வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கணும். ஒரு ஆடா 5 ஆட்டுட 2 சட்டம் இருக்குது, ஒன்று மஹிஸ் இன்னொன்று தான். இந்த 2 ஆட்டுக்கு 2 சட்டம். இந்த மஹிஸ் என்றது வெள்ளாடு, இதனுடைய சட்டம் கட்டாயம் அதுக்கு பூர்த்தியாகிக்கணும். 2 வயசு பூர்த்தியாகிக்கணும், 3வது வயதுல காலடி எடுத்து வச்சுக்கணும். இந்த தான் என்றது செம்மறியாடு, 6 மாசத்திலேருந்து 1 வருஷம் பூர்த்தியாகி தான் அந்த செம்மறியாடை கொடுக்கலாம். நல்ல பெருப்பமாகிதா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப இப்படி எல்லாம் நாங்க கவனிக்கிறோமா? இப்ப இதெல்லாம் கவனிச்சதுக்கு பின்னாலதான் நாங்க எங்க போகணும்? குர்பானா அறுக்கிறதுக்காக வேண்டி போகணும். இதெல்லாம் கவனிக்காம குர்பான் அல்ல. இதெல்லாம் கவனிச்சு முடிச்சோம், சம்பூர்ணம் 100% ஓகேயா. இப்ப அறுப்புக்கு போகல, அறுப்புல விடுற பிழைகள் அது வருஷா வருஷம் சொல்றதுதான். ஆனா வருஷா வருஷம் அவன் செய்யறதை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். விளங்கிக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மிருகத்தை கொண்டு நரகவாதியா ஆவிருவீங்க. லேச அல்ல, அந்த மிருகத்தை கொண்டே நரகவாதியா மாறிடலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியுமே, விடிய விடிய நன்மை செஞ்ச ஒரு பெண் பூனைக்கு தண்ணி கொடுக்காம நரகம் போனாவா இல்லையா? நல்ல பாவம் செஞ்ச ஒரு பெண் வாழ்க்கை முழுக்க ஜினா, உலமாக்கள் சொல்றாங்க அவ தௌபா செய்யல, ஜினா செஞ்சு கொண்டே இந்த தௌபா செய்யல. ஆனா நாய்க்கு தண்ணி கொடுத்து சொர்க்கத்துக்கு போனாவா இல்லையா? மிருகத்தோடு எப்படி நடக்கிறேன்னு சொல்லி சொர்க்கவாதியா நரகவாதியா நல்லா தீர்மானிப்பான். ஒரு மாடு ஆட்டுக்கு முன்னால இன்னொரு மிருகத்தை பெறற்றல்ல பில. நீங்க அறுக்க போறவங்க அப்படி கண்டீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு உரிமை இங்க வாங்க உண்டாதான் அவங்கள கொண்டு போங்க. அதுக்கு முன்னுக்கு பெறற்றல்ல பில, அதுக்கென்று ஒரு தனி இடம் அறுக்க. இத கவனிங்க, ஸ்ட்ரிக்டா பேசுங்க. செய்ய ஏலவா அல்ல அந்த அமலை செய்ய வைப்பான், ஆள் இல்லாம அல்ல. பேசுங்க, பேசாமிக்க வானம், சும்மைக்க வானம். அவங்க அவனோட டிமாண்டுக்கு மாற்றலுக்கு பேசுவாங்க, செய்வாங்க. ஆனா உடவானம் அந்த அமலை. ஒரு மாட்டுக்கு முன்னுக்கு இன்னொரு மாடு பெறற்றல்ல, ஒரு மிருகத்துக்கு முன்னால் இன்னொரு மிருகம் அறுக்கிறல்ல, இது இஸ்லாம் அல்ல. அதே போல அதுல முன்னு கத்தி கூர்மையாக்குறல்ல பில. இதெல்லாம் ஷரியத் காட்டாத வழிமுறை. சிலவங்க ஆட்டை கொண்டு வந்து கெட்டி அதுக்கு முன்னால கத்திய தீட்டுறாங்க பில. இன்னொன்று ஆட்டை அறுக்கிறதுக்கு கொண்டு வராங்க, காதை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. கவனிச்சுப்பீங்க, ஒரு ஆட்டிட காதை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. சில ஆட்டிட ஒரு காலை தூக்கி இழுத்துட்டு வருவாங்க, 3 காலால நொண்டி நொண்டி வரும். நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நடக்கல என்று? இதெல்லாம் நடந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஒரு சஹாபி அப்படியே ஒரு காலை தூக்கிட்டு வராரு, 3 காலை நொண்டி கொண்டு வருவது ஒரு ஆடு. சொன்னாங்க வயலுள்ள கேட்டாங்க, உனக்கெண்டா நாசம் தானேண்டா. நபி அவங்க எச்சரிச்சாங்க, காதை பிடிச்சி இழுக்கிறல்ல ஆட்டுட, இழுத்து கொண்டு வரல, பிடிச்சு களத்துக்கிட்டால பிடிச்சி இழுத்து கொண்டு வரணும். நீங்க ஒரு கவுத்த கெட்டி அப்படி இல்ல, தூக்கேலுமான பெருப்பமுள்ள ஆடேண்டா தூக்கிட்டு வரணும். மாடை தூக்கேலவே, அப்ப மாட்டை இழுத்து கொண்டுதான் ஒழுங்கா வரும். செலவு இழுத்து பெரட்டி காலால் இழுத்து அதோட உடம்பெல்லாம் தேஞ்சு இழுத்து கொண்டு போற அறுக்கிறதுக்கு. இதெல்லாம் சரியான பிழை. இதுல எல்லாம் கவனம் ஆயிரீங்க. நாளைய குர்பான் கொடுக்கறதுக்கு முன்னால சில நசீஹத். அதுக்கு அடுத்தது அறுப்புடைய நேரம், அதோட முடிச்சு கொள்றேன். அறுப்புடைய நேரம் மிச்சம் கவனமாயிருங்க. மிச்சம் பேர் பிளவுடுறது இதுல தான். கூட்டு குர்பான் என்ற பேர்ல 7 பேர் சேர்ந்து மரம் வெட்டுறமாய் வெட்டுறான் ஒரு ஆட்டை மாட்டை. 7 பேர் சேர்ந்து கைய பிடிச்சு கொண்டு வெட்டதே வல்லாத. யாருக்கு அறுக்க தெரியுமோ அவர் முன்னுக்காகும். கேட்டா கேட்கிறான், அதற்கு அறுக்கிறதுல என்னது, சும்மா கத்திய வச்சு அறுக்கிறே தானே? இல்ல, உலமாக்கள் கிட்ட கேளுங்க, இது எவ்வளவு பெரிய சட்டம் என்று சொல்லி. 2 விஷயங்கள், ஒன்று சுவாச குழாய், ஜீரண குழாய். இந்த 2ம் ஒரே தடவையில அறுபடணும். 2ல் ஒன்று அறுபட்டு ஒன்று அறுபடலையா செத்த மாட்டுக்கு ஆட்டுக்கு அந்த மிருகம் சமமாவிடும். அப்ப மாட்டை பாவிக்கலுமா? புதைக்கணும், பாவிக்கலாம். அப்ப இந்த 2ம் சேர்த்து எங்களுக்கு அறுக்கலுமா? அறுப்ப படிச்சிக்கிறோமா முன்னுக்கு ஆகணும்.
அப்படி இல்லாம சும்மா கத்தியை தூக்கி கொண்டு போயிட்டு எல்லாத்திலும் முன்னுக்கு ஹோபா இந்த விஷயம் அல்ல இது. அதுல கவனமா இருக்கு. அதே போல இறைச்சிகளை பங்கு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கும் பங்கு கொடுக்க தேவையில்லை, முழு மாட்டை எங்களுக்கே தின்னலும் என்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா கருத்து இது. ஆனா இமாம் ஷாஃபியை பொறுத்த மட்டும் இமாம் ஷாஃபி மதஹப்ல சொல்லப்பட்டீங்க 3ஆ பிரிக்கும். அதுல ஒன்று எங்களுக்கு நாங்க பிரிச்சு கொள்றது, எங்களுக்கு எவ்வளவு தேவை பிரிச்சு கொள்றது. 2வது எங்களோட உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரிக்கிறது. 3வது ஏழை எளியவர்களுக்கு இந்த இறைச்சி போய்த்து சேரும். ஒருத்தன் குர்பான் கொடுக்குறான், அவன் வீட்டுக்கு 4 பார்சல் அனுப்ப தேவையில்ல. அவரோட மாடு கொஞ்சம் பெருப்பம், அதுலேருந்து ஒரு 6 பார்சல் வரும், அப்படி அனுப்ப தேவையில்ல. இது அப்படி கொடுக்குற விஷயம் அல்ல. இது ஏழை எளியவர்களுக்கு கட்டாயம் இது போய்த்து சேரும். சில மக்கள் ஈப்பாங்க இறைச்சி தின்னேலாண்டுவாங்க, கட்டாயம் இதை விளைக்கும். சிலவன் இறைச்சி தின்னேல எனக்கு நோய் திண்ட எஃபெக்ட் ஆகும். குர்பானுடைய இறைச்சி ரொம்ப கண்ணியமான இறைச்சி, இதை நீங்க அப்படி சொல்லி வீணாக்கவானம். இந்த இறைச்சோல இது சரியான பரக்கத்தான இறைச்சி, இதை கொண்டு அல்ல நோயை தாரல்ல. எங்களுக்கு ஏழுமான மட்டும் சரி பெருசா தின்றதுக்கு எங்கட மனசுக்கு ஒரு பயமா, ஒரு சின்ன துண்டு சரி ஒரு பரக்கத்துக்கு நாங்க தின்னதானோ. கட்டாயம் இதுல கவனமாயிருங்க. உங்களுக்கு வானம் என்றா வானம் என்று சொல்ல வானம். ஏழை எளியவர்களுக்கு எடுத்து கொடுங்க, குடும்பங்கள்ல இருந்து எடுத்து கொடுங்க. நோக்கம் வைத்து சேரோனும் ஏழை மக்களுக்கு. இது வல்லாஹி நான் மிம்பர்ல இருந்து போய் பேசல, தோரோட பேசக்கூடிய நேரம் சொன்னார், அதற்கு இறைச்சி தின்று 2.5 மாசம் என்றார். என்ன ஈக்கிற வேலையில வேங்கிறதுக்கு ஏலா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஊட்டு செலவுக்கு கொடுக்கிறார், 1 கிலோ இறைச்சி வேங்கலுமா. அப்படியாப்பட்ட எவ்வளவு மக்கள் ஈக்கிறாங்க, தேடி கொடுங்க வைத்து. இதுதான் குர்பான். பார்சல் நோக்கமே அல்ல. எத்தனை பார்சல், அதை எத்தனை பார்சலும் வரட்டும், வந்தது எங்களால் எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுக்கு கொடுத்துடுங்க, அவ்வளவுதான். அதே போல சில மக்கள் கடைசியாக காஃபிர்கள் களிமா சொல்லாதவங்களுக்கு இறைச்சி கொடுக்கலுமான்னு கேட்கிறாங்க. இந்த இறைச்சி ஒரு கண்ணியமான ஹுர்மத்துள்ள இறைச்சி, இதை காஃபிர்களுக்கு கொடுக்கலாம். களிமா சொல்லாத மக்களுக்கு இந்த இறைச்சி கொடுக்கலாம். இதை நாங்க அவங்களுக்கு போய்த்து கொடுத்து இந்த அமலை நாங்க வீணாக்குறல்ல. அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா வேற அறுக்கப்பட்ட ஒரு இறைச்சி வேங்கி கொடுங்க, அப்படி இல்ல ஆக்கின இறைச்ச கொடுங்க. பச்சை இறைச்சி அல்லாவுக்காக வேண்டிய அறுக்கப்பட்ட இறைச்சி களிமா சொல்லாத மக்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப தெளிவா எழுதிக்கிறாங்க. எனவே வாழ்க்கையில் மிகவும் சிறந்த ஒரு அமல் இந்த அமலை வீணாக்கவானம். அரஃபாவுடைய நாள், இந்த நாளையும் வீணாக்கவானம், கண்ணியமான முறையில கழிக்க முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.